ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாயசத்தில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, பச்சரிசி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவும் ஒரே மாதிரி பாயசம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பவுலில் 12 போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பச்சரிசியும் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த முந்திரி பருப்பு இருக்கிற பவுலில் அது முங்குற அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை லேசாக கழுவிட்டு அதுலேயும் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து இது ரெண்டுமே ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதித்து வரணும். அந்த டயத்தில் நம்ம இந்த ஊற வச்சதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச முந்திரி, அரிசி, இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகளையும் சேர்த்து இதை ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் லேசாக கொரன்னு அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லேஸ் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூட ஒரு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் விட்டுலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மிதமான தீயிலேயே வச்சு அப்பப்போ கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷமாவது இது நல்லா கொதிக்கணும். இப்போ முன்னாடி இருந்ததை விடையே கொதிக்க திக்காயிரும். ஏன்னா நம்ம அரிசி அப்புறம் முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்க்கணும். நான் ஒரு அரை கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்கலாம். அது உங்களுடைய ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் கூட எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடைசியில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான முந்திரி பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.